நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். சர்வதேச ஒப்பந்தங்களுடன் அரசாங்கம் விளையாட நினைத்தால் பாரதூரமான நிலைமையே ஏற்படும். மனைவியை குத்தி கொலை செய்த கணவன் கைது. வாக்களிக்க விடுமுறை அளிக்குமாறு முதலாளிகளை தேர்தல்கள் ஆணையம் வலியுறுத்தல். உள்ளூராட்சி சபை தேர்தல் பணிகளுக்காக 65,000 போலீசார் கடமைகளில். சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது. அம்பாறையில் வெடிமருந்து களஞ்சிய சாலை உடைக்கப்பட்டு திருட்டு. சிவனொளிபாத மலை யாத்திரைக்கு சென்று திரும்பிய பெண் உயிரிழப்பு. அம்பாறை தமண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலகேன கிராமத்தில் அமைந்துள்ள வெடிமருந்து களஞ்சிய சாலை உடைக்கப்பட்டு அங்கிருந்த வெடிமருந்து உள்ளிட்ட வெடிப்பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக அம்பாறை போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதுவரை கிடைத்த தகவல்களின்படி சுமார் 45 கிலோகிராம் ஜெல் குச்சிகள், 10 மீட்டர் சர்வீஸ் நூல், 4100 டெட்டனேட்டர்கள் ஆகியவை திருடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியார் கல்குவாரி உரிமையாளர்களின் வெடிமருந்து களஞ்சிய சாலை அங்கு உள்ளதுடன் அந்த வெடிமருந்து களஞ்சிய சாலையின் பாதுகாப்பிற்காக போலீஸ் காவல் அரண் ஒன்றும் அங்கு அமைக்கப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 3 வெடிமருந்து களஞ்சிய சாலைகளில் ஒன்றின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதையும் மற்றொன்று அப்படியே இருப்பதையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். சிவனொளிபாத மலைக்கு யாத்திரைக்கு சென்ற பெண்ணொருவர் நல்லதண்ணி. சிவனொளிபாத மலை வீதியில் ஜப்பான் அமைதி விகாரைக்கு கீழே அமைந்துள்ள சிவப்பு பாலம் அருகில் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அக்குரச வல்பிட்ட பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் என தெரியவந்துள்ளது. படுகாயமடைந்த பெண்ணை நல்லதண்ணி போலீசார் மற்றும் மவுசாகலை இராணுவ முகாமின் அதிகாரிகள் நல்லதண்ணி பகுதிக்கு கொண்டு சென்று பின்னர் நல்லதண்ணி சுகாதார சேவைகள் மையத்தின் எம்புலன்ஸ் மூலம் மஸ்கெலியா பிராந்திய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உயிரிழந்த பெண் தனது கணவர், குழந்தைகள் மற்றும் கிராமவாசிகள் குழுவுடன் யாத்திரை பேருந்தில் சிவனொளிபாத மலை யாத்திரைக்காக சென்றுள்ள நிலையில் நேற்று சிவனொளிபாத மலை யாத்திரையை முடித்துவிட்டு நல்லதண்ணிய பகுதிக்கு மீண்டும் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த விபத்தை சந்தித்தார். மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நல்லதண்ணி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். சர்வதேச ஒப்பந்தங்களுடன் அரசாங்கம் விளையாட நினைத்தால் பாரதூரமான நிலைமையே ஏற்படும் என்று ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மின் கட்டண அதிகரிப்பு சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் முக்கியமான ஒன்று என்றும் 4வது தவணை கொடுப்பனவை விடுவிக்கப் போவதில்லை என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளதால் அரசாங்கம் நிதி நெருக்கடியை எதிர்கொள்ளப் போகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் மின்சார கட்டணத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு நாணய நிதியத்தின் அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர் என்றும் சர்வதேச விடயங்களுடன் அரசாங்கம் விளையாட இயலாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனைவியை குத்தி கொலை செய்த கணவன் கைது. குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதில் கணவர் தனது மனைவியை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளார். தங்காலை போலீஸ் பிரிவின் பொலன் மார்வை வடக்கு பகுதியில் கடந்த 3ஆம் தேதி இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய பெண் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தங்காலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறுமி ஒருவரை தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் வேட்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்தலுக்காக குறித்த நபர் வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன் பொழுது வீடு ஒன்றினுள் சட்டவிரோதமாக நுழைந்து சிறுமி ஒருவரை பாலியல் ரீதியாக தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளார். இதையடுத்து பாலியல் வன்கொடுமை நடந்ததாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக லக்கலை போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க வசதியாக அரச மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு போதுமான விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் வாக்குப்பதிவு நாளுக்கு முந்தைய 2 நாட்களில் அருகிலுள்ள தபால் நிலையங்களில் பெற்றுக் கொள்ளலாம். வாக்காளர் அட்டை இல்லாமலும் வாக்களிக்கலாம். தேர்தல் பிரச்சாரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன. மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 2 மணி நேரம் விடுமுறை அளிக்க வேண்டும். தனியார் ஊழியர்களுக்கு பயண தூரத்திற்கு ஏற்ப அரை நாள் முதல் 2 நாட்கள் வரை விடுமுறை அளிக்க வேண்டும். பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் வாக்களிக்க வசதியாக விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையம் மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் 65,000 போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 3,126 நடமாடும் ரோந்து படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே உள்ளூராட்சி தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் நாளிலும் கூட தபால் நிலையங்கள் மூலம் அவற்றை பெறலாம் என்று தேர்தல்கள் ஆணையம் கூறுகின்றது. தேர்தல் ஆணைய தலைவர் RMAL ரத்நாயக்க அவர்கள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக விளக்கி உரையாற்றும் போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.